வணக்கம் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆல் இன் டெக் தமிழ். இந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக ஒரு ஜியோ யூஸராக தான் இருப்பீங்க. ஜியோ யூஸரில் நிறைய பேருக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜியோ சினிமா, ஜியோ டிவி, ஜியோ டியூன்ஸ் இது எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கும். ஆனால் அதுலேயும் முக்கியமாக ஜியோ டியூன்ஸில் உங்களுக்கு காலர் டியூன் வைக்கிறதுக்கு ஒரு ஆஃபர் தராங்க. அது மூலிமா நீங்கள் காலர் டியூன் வச்சுக்க முடியும், அதுவும் ஃப்ரீயாக. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் ஜியோ டியூன்ஸ் வந்து மந்த்லி 1 தான் வைக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் வைக்கணும் அப்படின்னா அந்த ஜியோ டியூன்ஸ்க்கு நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா மந்த்லி 99 ரூபீஸ் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இதை இயர்லி எடுத்தீங்க அப்படின்னா மந்த்லி நீங்கள் வந்து 33 ரூபீஸ் இல்லைன்னா 39 ரூபீஸ் அந்த மாதிரி பே பண்ணுற மாதிரி சம்திங் வரும். ஆனால் உங்களால் ஒரு சின்ன ட்ரிக் யூஸ் பண்ணி அன்லிமிட்டடாக வைக்க முடியும். அதாவது ஜியோ டியூன்ஸ் வந்து உங்களால் அன்லிமிட்டடாக வைக்க முடியும். அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜியோ டியூன்ஸ் எதாவது ஆல்ரெடி செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது எப்படி டீஆக்டிவேட் பண்ணுறதுங்கிறது நிறையவே உங்களுக்கு குழப்பமாக இருக்கலாம். எப்படி அதை டீஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறது அதை இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளாக பார்க்க போகிறோம். அது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே கூடிய இந்த லைக் பண்ண கிளிக் பண்ணி மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக ஒன்று கொண்டு வந்துடும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஜியோ டியூன்ஸ் அதாவது காலர் டியூன் செட் பண்ணுறதா இருக்கட்டும், டீஆக்டிவேட் பண்ணுறதா இருக்கட்டும் ரொம்ப சிம்பிள் தான். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு ஒரு ஆப் ஓப்பன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஜியோ சாவன் வேண்டாம், உங்களால் ஜியோ சாவன் நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டாம். மெசேஜிங் ஆப் அதுவும் வேண்டாம். இது ரெண்டுமே இல்லாமல் உங்களால் அதை வைக்க முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை ஜியோ ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மை ஜியோ ஆப் அதில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் தான் நம்ம பண்ண போகிறோம். மை ஜியோ ஆப்பில் நீங்கள் ஈஸியாக அதை பண்ண முடியும். அது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். உங்ககிட்ட மை ஜியோ ஆப் இருக்குது அப்படின்னா அது ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்கீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய் அதை அப்டேட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்ககிட்ட மை ஜியோ ஆப்பே இல்லைன்னா அதை இன்ஸ்டால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு ஓடிபி வரும், அதை வச்சு ஈஸியாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மேலே லெஃப்ட் கார்னர் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 லைன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு ஜியோ டியூன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது நியூன்னு பக்கத்தில் போட்டிருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஏற்கனவே ஜியோ டியூன் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது அங்கே ஷோ ஆகும். அது கீழே பார்த்தீங்கன்னா டீஆக்டிவேட் சேஞ்ச் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் டீஆக்டிவேட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இது உங்களுக்கு டீஆக்டிவேட் ஆகிடும். உங்களுக்கு ஒரு மெசேஜும் வரும். இதை நீங்கள் வேறு ஒரு வழியிலையும் டீஆக்டிவேட் பண்ணலாம். எஸ்டிஓபி அப்படிங்கிற ஒரு டைப் பண்ணி 56789 இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பினீங்கன்னா ஸ்டாப் ஆகும். 2 மெத்தடில் நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். இதுவே அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அது கீழே சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இல்லைன்னா மேலே ஜியோ டியூன் சர்வீஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேஜ் போகும். இதில் நீங்கள் தமிழ், மலையாளம், கன்னடம், ஹிந்தி எல்லா லாங்குவேஜில் உள்ளதையுமே ஈஸியாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். கீழே எல்லாமே ஷோ ஆகும். நீங்கள் அதை கிளிக் பண்ண வேண்டாம். அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் தான் உங்களுக்கு காமிக்கும், கொஞ்சம் ரிசல்ட் தான் காமிக்கும். நீங்கள் தமிழ் கிளிக் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் ரிசல்ட் தான் காமிக்கும். இது எல்லா சாங்ஸும் நீங்கள் வைக்கணும் அப்படின்னா கரெக்டாக அந்த சாங்கோட எக்ஸாக்ட் ஸ்பெல்லிங் எடுத்துக்கோங்க. மேலே இருக்கக்கூடிய சர்ச் பாரில் நீங்கள் சர்ச் பண்ணணும். எக்ஸாக்ட் ஸ்பெல்லிங்காக இருக்கணும். ஸ்பெல்லிங் தப்பாக இருந்துச்சுன்னா அதில் ஷோ ஆகாது. ஸ்பெல்லிங் மட்டும் கரெக்டாக நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய அந்த சாங் வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி மட்டும் பாருங்கள். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா செல்லம்மா அப்படிங்கிறத சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி அப்படின்னா லாஸ்ட்டில் எனக்கு அந்த சாங் இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா செட் ஜியோ டியூன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு செகண்ட்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜியோ டியூன் செட் ஆகிடும். உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் கூட வரும் உங்களோட செட் ஆகிடுச்சுன்னு. இதுதான் ரொம்பவே சிம்பிளான மெத்தட். இது நீங்கள் ஒரு தடவை இல்லை, அன்லிமிட்டடாக டெய்லி அன்லிமிட்டடாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எப்போ பிடிக்குதோ அப்போ வச்சுட்டு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுறதுனா ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கூடிய லைக் பண்ணி கிளிக் பண்ணி லைக் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜியோ சிம் யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த வீடியோ அப்படியே ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் நம்ம வீடியோவில் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. நாம் கற்போம், பிறருக்கு கற்பிப்போம்.